சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை முடித்து வீட்டிற்கு சென்றுள்ளார். இதில் குறிப்பாக நாம் ஏற்கனவே கூறியதுபடி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நாடகம் ஆடியுள்ளாரா? அதாவது நாம் இதற்கு முன்பாக ஒரு பதிவு ஒன்றை செய்திருந்தோம். பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தந்துள்ள நிலையில் அவர் டெல்லி புறப்பட்ட பிறகுதான் அவர் வீட்டிற்கு செல்வார். இது ஒட்டுமொத்த பாஜகவை மக்கள் கண்டுக்க கூடாது. மேலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது செயல்பாடுகள் மட்டும்தான் தமிழக மக்கள் ஊடகங்களில் பார்க்க வேண்டும் என்பதற்காக போட்ட சதி திட்டம்தான் என்பதை நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம். அதாவது சொன்னபடியே இன்றைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார். நேற்று பிரதமர் மோடி அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ளார். குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் காரில் இருந்தது யார்? முதல்வர் ஸ்டாலின் அவர்களது மருமகன் சபரீசன், முதல்வர் ஸ்டாலின் அவர்களது மருமகள் கிருத்திகா, அவரது மகன் மற்றும் மகள்கள். இதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் சபரீசன் அவர்கள் கார் டிரைவிங் செய்துள்ளார். எப்பொழுதுமே ஸ்டாலின் அவர்களது டிரைவர் தான் பயணங்களை மேற்கொள்வார். இந்த முறை எதற்காக இந்த ஒட்டுமொத்த திட்டம் என்ற ஒரு காரணமும் நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழகத்தில் வருகின்ற சட்டசபை தேர்தல் போட்டி அதிகமாகிவிட்டது. 2026 இரண்டாவது முறையாக முதல்வராக ஸ்டாலின் பொறுப்பேற்க வேண்டும் என்றால் மூத்த நிர்வாகிகளுக்கு வாய்ப்புகளை வழங்கக்கூடாது. அனைத்து கவனங்களும் நம்மிடம்தான் இருக்க வேண்டும். மூன்றாவதாக ஒட்டுமொத்த மக்களையும் தாம் செய்த ஆட்சி மிக சிறப்பாக இருப்பதை மக்களிடம் நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது கூட மக்கள் பணிகளை ஸ்டாலின் மேற்கொண்டார் என்பதை தேர்தல் நேரத்தின் பொழுது பிரச்சாரம் செய்தால் நிச்சயம் கருணை ஓட்டுகளும் அதிக அளவில் திமுகவிற்கு விழும் என்பதை சபரீசன் அவர்கள் போட்ட திட்டம்தான் தற்பொழுது நிறைவேற்றப்பட்டிருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஏன் நேற்றே வீடு திரும்பியிருக்கலாம், அதற்கு முன்னால் வீடு திரும்பியிருக்கலாம். ஆனால் தமிழகத்தில் மோடி அவர்கள் வருகை தர உள்ளார் என்ற செய்தி கேட்ட மறுநாள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து டெல்லிக்கு சென்ற மோடி அவர்கள் மறுநாள் மோடி அவர்கள் டெல்லி சென்ற பிறகு வீடு திரும்புவது எந்த விதத்தில் நியாயம் என்ற கேள்விகளும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. நீங்கள் என்னதான் நாடகம் ஆடினாலும் மக்கள் திமுகவை புறக்கணித்து விட்டார்கள். ஊழல் ஆட்சிக்கு எதிராகத்தான் ஓட்டுக்களை செலுத்துவார்கள் என்பதற்கேற்ப தற்பொழுது நம்மால் செய்திகளை பார்க்க முடிகிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். ஸ்டாலின் நாடகம்தான் ஆடினாரா அல்லது உண்மையிலேயே உடல்நிலை குறைவா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.